நீங்க லதா மேடம் அப்படின்னு சொல்றதை விட எம்ஜிஆர் லதா. ஆமா, எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் கூப்பிடுறாங்க. எப்படி எம்ஜிஆரோட நடிக்க வந்தீங்க? ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்ல படித்தேன். ஸ்கூலில் டான்ஸு எந்த ஃபங்க்ஷனும் சின்ன வயசுலேருந்து என்ன தான் கூப்பிடுவாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th முடிச்சோடனே ஒரு டான்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபோட்டோகிராஃபரும் அன்னைக்கு மனோகர் சாருக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபரும் ஒன்று தான், RS மனோகர் நடிகர். அடுத்த நாள் வந்து எம்ஜிஆர் சாரும் மனோகர் சாரும் உட்காரும்போது அவர் போய் கொண்டு போய் கொடுத்துருக்காரு ஃபோட்டோஸ். எனக்கும் ஸ்கூலில் கொடுக்கறதுக்காக அதுவும் வச்சுருக்கேன். ரெண்டும் எப்படியோ மிக்ஸ் ஆகிடுச்சு. அது பார்க்கும்போது யார் இவங்கன்னா இவங்க ராஜா ஃப்ரம்ன டாட்டர் ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்ல படிக்கிறாங்க, நடிப்பாங்களா கேளுங்கன்னு மனோகர்கிட்ட கேட்டாராம். அப்போ எப்படி எங்கள் நம்பர் வாங்கி மனோகர் சார் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ அம்மா சொன்னாங்க இல்லை நடிக்க மாட்டாங்கன்னு வச்சுட்டாங்க. சரி, ஒரு வாரம் பொறுத்து மனோகர் நேராக வந்தார் வீட்டுக்கு. வாங்கம்மா நீங்கள் வந்து அதை சொல்லிட்டு போங்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனார். எனக்கு இருந்த ஒரே ஆதரவு எங்கள் பெரியம்மா கமலா கோட்னிஸ். அவங்க ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்படி கேட்குறேன்னா என்ன நடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு. ஸோ அப்படின்னு எங்கள் அம்மா வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எம்ஜிஆர் தான் எங்கள் அம்மாக்கிட்ட 1 மணி நேரம் பேசினார். அவங்க அப்பா பற்றி நல்லா தெரியும், எனக்கு நல்ல பழக்கம். அவங்க அப்பா காங்கிரஸ்லாம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்காம்மா. எங்கள் அம்மா என்ன பார்த்தாங்க, நடிக்கிறம்மானா சரின்னா ஒரு 3 மாதம் ட்ரைனிங்.